ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சம்பாதிக்கிறது ஈஸி. எது செஞ்சு வேணும் சம்பாரிச்சிக்கலாம். ஒரு குப்பை வியாபாரமான என்ன சொல்ற குப்பையில் போகிறவங்க கூட சம்பாரிச்சிடுவான். ஆட்டோ ஓட்டி கூட சம்பாரிச்சிடலாம். ஒரு ரோட்டு கடை வச்சு கூட சம்பாரிச்சிடலாம். ஒரு ஒரு 5 ஸ்டார் லெவலில் போய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் எது சம்பாரித்தாலும் எல்லா ரிலேட்டட் வருது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மணி விஷயம் தான். தரித்திரன்றது பார்த்திங்கன்னா கடத்தால் அதிகமாக வருமா, சரிங்களா? ரெண்டாவது வீட்டில் வந்து தவறான உச்சரிப்பு பண்ணுறதால வரும். வீட்டில் அதிகமாக நெகட்டிவ், இந்த பேட் நெகட்டிவ்னா வீட்டில் சண்டை போடுறது, கத்துறது, தவறாக அசிங்கமாக பேசிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா வீட்டில் தெய்வம் வராது. இல்லை போய் நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன் போய், ஆனால் என் காசு தங்கலைன்னா அதுக்கு அப்போ உங்கள் இடத்துல வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் குட் வைப்ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மணின்றது என்னது? லக்ஷ்மி, பர்க்கத்து. அப்போ அது வீட்டில் தங்கலைன்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் இல்லைன்னு அர்த்தம், நெகட்டிவ் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல பாசிட்டிவ் வர வைக்கணும். அதுக்கு ஏன்னா மணி தக்க வைக்கிறது ஒரே நாள் பரிகாரத்தெல்லாம் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பணன்றது நீங்கள் நினச்சா நம்மக்கிட்ட தங்காது. பணம் நினைக்கணும் நம்மக்கிட்ட தங்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், வீடு பாசிட்டிவாக இருக்கணும், தெய்வசக்தி அதிகமாக இருக்கணும், பர்க்கத்து இருக்கணும். அப்போ தான் காசு தங்கும். அதுக்கு தான் இந்த பரிகாரம். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க, பணம் வருது, ஆனா அந்த பணம் வந்து அவங்களுக்கு தங்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு செலவு, அனாவசிய செலவு, இல்லைன்னா மருந்து மாத்திரைகள், இந்த மாதிரியான நோய்களுக்கான செலவுன்னு அது கரைஞ்சு போயிடுது. ஸோ இந்த வர பணம், சம்பள பணமோ இல்லை பிஸ்னஸ்ல பெனிஃபிட்டா கிடைக்கக்கூடிய லாப பணமோ அவங்க கையில தங்கணும், அது நல்ல சுப செலவுகள் மட்டுமே நடக்கணும், வீண் செலவு ஆகக்கூடாது அப்படின்னா எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா? இருக்குமாய்யா, இல்லாமல் இல்லை. என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சம்பாதிக்கிறது ஈஸி. எது செஞ்சு வேணும் சம்பாரிச்சிக்கலாம். ஒரு குப்பை வியாபாரமான என்ன சொல்ற குப்பையில் போகிறவங்க கூட சம்பாரிச்சிடுவான். ஆட்டோ ஓட்டி கூட சம்பாரிச்சிடலாம். ஒரு ரோட்டு கடை வச்சு கூட சம்பாரிச்சிடலாம். ஒரு 5 ஸ்டார் லெவலில் போய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் எது சம்பாரித்தாலும் எல்லா ரிலேட்டட் வருது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மணி, காசுன்ற விஷயந்தான். ஆனால் அந்த காசை உங்கள் கையில் தக்க வைக்கிறதுக்கும் வீட்டில் தக்க வைக்கிறதுக்கும் அதை பத்திரம் பண்ணி வைக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். எல்லா மக்களுக்கும் டஃப் கொடுக்குறது அது மட்டும்தான். கஷ்டம் ஒரு மாதம் 31 நாள், 30 நாள், 31 நாள், 32 நாள் கூட ஃபர்ஸ்ட் மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பளத்தை 1ஆம் தேதியோ இல்லை 5ஆம் தேதி வாங்கிட்டு வந்தாங்கன்னா மறுநாள் அதுக்கு மறுநாளுக்குள்ளே பேங்க்கும் எம்டி, பர்ஸும் எம்டி. ஏன்னா கடன், அந்த என்ன சொல்கிறது, இந்த சம்பளத்துக்கு யூக்கலாக அப்படி நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கோம் ஒன்று. ஸோ கடன் வாங்கினா என்ன ஆகுது? தரித்திரம் ஏறுது. ஸோ தரித்திரன்றது பார்த்திங்கன்னா கடத்தால் அதிகமாக வருமா, சரிங்களா? ரெண்டாவது வீட்டில் வந்து தவறான உச்சரிப்பு பண்ணுறதால வரும். வீட்டில் அதிகமாக நெகட்டிவ், இந்த பேட் நெகட்டிவ்னா வீட்டில் சண்டை போடுறது, கத்துறது, தவறாக அசிங்கமாக பேசிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா வீட்டில் தெய்வம் வராது. ரிசக், பர்க்கத்துன்னு சொல்லுவாங்க, அது சுத்தமாக வராது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களை நீங்கள் சுத்தமாகிக்கணும், உங்களோட உச்சரிப்பு சுத்தமாகிக்கணும். இதெல்லாமே உங்களை சுற்றி நீங்கள் பாசிட்டிவாக வைக்க ஆரம்பிச்சனாலே அந்த வீட்டில் அந்த பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் இருக்கிற வீட்டில் தான் ரிசக், பர்க்கத்துன்னுவோம். ஸோ லக்ஷ்மி கலாச்சுன்னு சொல்லுவோம், அது தங்கும். அப்போ அது தங்கணும்னு என்ன பண்ணணும்? நம்மளை மாற்றிக்கணும். நம்மளை மாற்றிக்கிட்டோம் போய், ஆனால் காசு தங்கலை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதை உங்ககிட்டேருந்து முதல்ல நீங்கள் லூஸ் ஸ்டாக் விடுறதை நிப்பாட்டுங்க, தவறாக பேசுகிறத நிப்பாட்டுங்க, அசிங்கமாக உச்சரிப்படுறதை நிப்பாட்டுங்க. ஓகேங்க, இதெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரெண்டாவது வீட்டில் தவறாக பேசுகிறது, சண்டை போடுறது, ஸோ மற்றவங்க கூட சண்டை வலிக்குது, வீட்டில் ஒருத்தர் அடிச்சிக்கிறது, இதெல்லாமே முதல்ல நிப்பாட்டுங்க. இதெல்லாமே நிப்பாட்ட ஆரம்பித்தால வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற ஆரம்பிச்சிடலாம். எது நடந்தாலும் நன்மைக்கே இறைவன் இருக்கான்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா எதுலேயுமே நீங்கள் சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை போய் நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன் போய், ஆனால் என் காசு தங்கலைன்னா அதுக்கு அப்போ உங்கள் இடத்துல வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் குட் வைப்ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மணின்றது என்னது? லக்ஷ்மி, பர்க்கத்து. அப்போ அது வீட்டில் தங்கலைன்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் இல்லைன்னு அர்த்தம், நெகட்டிவ் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல பாசிட்டிவ் வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நீ சாமி கும்பிட்றோம். இப்போ இஸ்லாத்தாக இருக்கவங்க தொழுவாங்க, கிறிஸ்துவலாக இருக்கவங்க சர்ச்சுக்கு போவாங்க, தமிழ் ஆளுங்க கோயிலுக்கு போவாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவாங்க, இவ்வளவும் பண்ணுவாங்க. அது கூட மணி தங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கண்ணாடி பால் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா மண் குடுவை மாதிரி வாங்கலாம். மண் குடுவைனா மண் பானை மாதிரி இருக்கு இல்லையா, பானை வடிவில் இருக்கிறது மண் குடுவையும் வாங்கலாம். பெருசாக இல்லை, சும்மா சின்னதாக இவ்வளோ சைஸ் இருந்தால் கூட போதும். ஒரு 1/2 கிலோ போடுற மாதிரி
1/2 கிலோ உப்பு போகிற மாதிரி கண்ணாடியோ இல்லை மண்குடுவையோ வாங்கி என்ன பண்ணணும்னா, அழகாக நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மஞ்சளை தண்ணியில் கரைச்சிக்கிட்டு லைட்டாக தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அந்த பால் ஃபுல்லாக உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி ஃபுல்லாக பூசிடணும். அது கண்ணாடி வாங்கினாலும் சரி இல்லை மண்குடு வாங்கினாலும் சரி, உள்பக்கம் வெளிப்பக்கம் மஞ்சள் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அந்த மஞ்சள் தூளில் தான் பண்ணணும். பாய் மஞ்சள் தானே சொன்னான்னு சொல்லிட்டு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிடக்கூடாது, மஞ்சள் தூளை தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஃபுல்லாக தண்ணியில் கரைச்சி பூசின மாதிரி பூசிட்டு உங்கள் வீட்டு வாசல் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, உள்ளே வெயில் வருதோ வரலையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வாசப்படிக்கு உள்ளே இருக்கணும். உள் வாசல் ஹால் டோர் இருக்கும் இல்லையா, ஹால் டோருக்கு உள் பகுதியில் உள்ளே இருக்கணும். கரெக்டாக இந்த விஷயம் நீங்கள் நைட்டு செய்கிறீங்களோ இல்லை காலையில் செய்கிறீங்களோ 24 மணி நேரம் கம்பல்சரி அந்த பால் வாசலில் இருக்கணும். உள் பக்கம் அந்த பவுல் அப்படியே இருக்க என்ன பண்ணணும்னா வச்சுட்டு கல் உப்பு வாங்கணும். அந்த பாலில் எவ்வளோ உப்பு போட முடியுமோ அந்த பவுலில் அந்த 1/2 கிலோவோ 1/4 கிலோ எவ்வளோ போதும் ஃபுல்லாக போட்டு வச்சிடணும். 24 மணி நேரம் கழிச்சு அதை எடுக்கணும். எடுத்துட்டு கிணறு, ஆறு, குளம், கடல் இந்த 4ல் எங்கே வேணால் போடலாம். அப்படின்னா கோவில் குளமாக இருந்தாலும் போடலாம். நெகட்டிவ் போகிறதுக்கு தானே கோவில் குளத்துலையும் போடலாம். இந்த 4 விஷயத்துலையுமே அந்த உப்பை கொட்டிட்டு அந்த பாலை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து எப்போ கொட்டணும்னு கேட்டேன். கொட்டுறது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எப்போ கொட்டணும்னா வாரத்தில் இது எப்போ செய்யணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நான் சொன்ன மாதிரி அந்த பாத்திரத்தை ரெடி பண்ணி உப்பு கொட்டி வச்சுட்டு சனிக்கிழமை ஆகிடுது பார்த்தீங்களா, சனிக்கிழமை எடுத்துகிட்டு போய் அந்த உப்பை கொட்டிட்டு வந்துடுங்க. கொட்டிட்டு வந்துட்டு பாத்திரத்தை வச்சுருங்க. திருப்பி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி காலையில் இந்த மாதிரி கரெக்டாக 7 வாரம் பண்ணணும். ஏன்னா மணி தக்க வைக்கிறது ஒரே நாள் பரிகாரத்தெல்லாம் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பணன்றது நீங்கள் நினச்சா நம்மக்கிட்ட தங்காது, பணம் நினைக்கணும் நம்மக்கிட்ட தங்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், வீடு பாசிட்டிவாக இருக்கணும், தெய்வசக்தி அதிகமாக இருக்கணும், பர்க்கத் இருக்கணும், அப்போ தான் காசு தங்கும். அதுக்கு தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து இந்து மக்களும் செய்யலாம், கிறிஸ்தவரும் செய்யலாம், இஸ்லாமாலும் செய்யலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லை, கண்ணாடி பால் வாங்க போகிறோம், மஞ்சள் தூள் தடவை போகிறோம், உப்பு கொட்டி வைக்க போகிறோம். கரெக்டாக 7 நாள் கழிச்சு அதை போய் எங்கே போட போகிறோம், கோவில் குளம், கோவில் குளத்தில் எங்கேயாவது போட்டுட்டு வந்துட்டு வச்சுட்டு திருப்பி அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி 7 வாரம் பண்ண ஆரம்பித்தா. சில பேர் கேட்பீங்க, சில பாலில் வந்து காசு போட சொன்னீங்களா, இல்லை காசு பண்ணுவாங்க. காசெல்லாம் கிடையாது, வெறும் கண்ணாடியோ மண்குடி வாங்கி மஞ்சள் தூள் தடுவுறோம், உப்பு போடுறோம், காய வைக்கிறோம், 24 மணி நேரம் கழித்து திரும்பி கொட்டிட்டு வந்து திருப்பி வச்சிடுறோம். திருப்பி அடுத்த வாரம் அதே மாதிரி மஞ்சள் தடுவுறோம், உப்பு கொட்டுறோம், வச்சிடுறோம், 24 மணி நேரம் கழிச்சு திருப்பி கொட்டிடுறோம். இதுதான் நீங்கள் ரொட்டீனாக 7 வாரம் பண்ணோம். நீங்கள் ஒரு 3 வாரம் பண்ணுங்கள், 4வது வாரத்தில் உங்கள் கையில் காசு தங்குதா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 200% காசு தங்கும், காசு நிற்க ஆரம்பிக்கும், வீண் விரைவாகாது, வீண் செலவாகாது, காசு விரையும் ஆகாது, வருமானம் வரும், வர காசும் தங்கும், கையில் நிற்கும். ஸோ உங்களோட பிரச்சனையும் குறையும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இந்த வீண் விரைய செலவு ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழி, கல்லுப்பின் மூலம் எளிய பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இதை செஞ்சு மக்கள் பயனடையணும். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.